நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வரணும்னு நினச்சேங்க்கா. எனக்கு லீவ் கிடைக்கல ஆஃபீஸில், அதான் வர முடியல. என்ன ஆச்சு திடீர்னு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க? பிபி சுகர் எதனா இருக்குதா உங்களுக்கு? அதை ஏன்டா கேட்குற? திடீர்னு தாண்டா மயக்கம் வந்துடுச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமாம் சித்தப்பா, அத்தைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு என்ன ஏன் திடீர்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. அப்புறம் கீதா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் டாக்டருங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு ஏதோ நரம்பு ப்ராப்ளம் தான், அது மூளை வரலும் போயிடுச்சு, உடனே இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன் இப்போ இங்கே ஸ்டாக் இல்லை, பாம்பேலேருந்து தான் வரவழைக்கணும், 2 நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க. உடனடியாக போடணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படின்னா அரேஞ்ச் பண்ண முடியும்னா அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரே மொழியாக முடிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? இந்த மருந்து எப்படி கிடச்சிது? அதை நிஷாக்கா தான் தாத்தா அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மருந்தை தான் ஏலியன் எடுத்துன்னு வந்து கொடுத்துதுடா. என்னது ஏலியனா? ஆமாம் சித்தப்பா, ஏலியன் தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தது. நிஷா ஃப்ரெண்டா ஏலியன் சொல்லிட்டு அதுதான் எடுத்துன்னு வந்து கொடுத்தது. எங்களுக்குலாம் தெரியாது அது ஏலியன் தான் சொல்லிட்டு நிஷா எடுத்துன்னு வந்து கொடுத்தா மருந்து. எங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, யார் என் ஃப்ரெண்டுன்னா நான் அப்புறமா அவங்க கூட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா அத்தை வீட்டுக்கு வந்த பிறகு கூட்டுன்னு வந்தா. அந்த ஏலியனை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சுடா. அந்த ஏலியன் தாண்டா மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து என் உயிரை காப்பாத்துச்சு. அதை கண்டி வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா நான் நேற்றுக்கு என்ன ஆயிருப்பனோ தெரியல. என்னக்கா இது? இன்னும் கதை கேட்குற மாதிரி இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் தாத்தா, உண்மையாக தான் இதெல்லாம் நடந்துக்குது. நிஷாக்காவை தான் இந்த ஏலியன் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்குது. அந்த ஏலியன்லாம் பொல்லாததுங்கடா. இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடா. சொன்னா கேட்க மாட்டேன்றாங்கடா. சம்மந்தி எப்போ பார்த்தாலும் அந்த ஏலியனை திட்டிக்கிட்டே இருக்கிறாருடா. ஏலியன் நல்லது தானடா பண்ணுச்சு, அதை போய் ஏன் அவர் எப்போ பார்த்தாலும் பொல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. சம்மந்தி அம்மா என்னவோ சொந்தக்கார மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஏலியனை. அவங்களுக்கு ஏலியனை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. ஆமாண்ணா, ஏலியன் நமக்கு ஒரு வகையில் சொந்தம்தாண்ணா. ஏலியனை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படி சொல்லுடா என் தம்பி. இவங்கெல்லாம் அது ஏலியனை தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஏலியன் நல்லது தான் பண்ணுச்சு, எனக்கு நல்லது தான் பண்ணும். அது நல்ல ஏலியனாக தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் புரிய வைடா. என்ன மோகு தாத்தா சொல்கிறீங்க? ஏலியன் நமக்கு சொந்தக்காரா? ஒன்றும் புரியல எங்களுக்கு. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? ஏலியன்லாம் நமக்கு சொந்தக்காரா? என்ன தாத்தா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா சொல்கிற போது? ஏலியன்லாம் பொல்லாது தானே சொல்லுவாங்க. நீ என்ன நல்லதுன்னு சொல்கிற, நம்ம சொந்தக்காரன்ற? என்னதுடா? சொல்கிறேன். ஏலியனை பற்றி ரொம்ப ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் கூட ஏலியன் பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பேசின்னு இருக்கிறாங்க. நீங்கள் பேப்பரில் படிக்கலையா? வானத்தை பற்றி ஒரு விடுகதை இருக்குது, உங்களுக்குலாம் தெரியுமா? என்னது மோகு தாத்தா? எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா புடவையை மடிக்க முடியாது, எங்கள் அப்பா பணத்தை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா புடவைன்றது வானம், அப்பாவோட பணம்ன்றது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது. அதே மாதிரி வானத்தை மடிக்க முடியாது. இதுதான் வந்து வானத்தோட விடுகதை. இப்போ எதுக்கு தாத்தா விடுகதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? விடுகதையிலேருந்து தாம்மா நம்ம கதை ஆரம்பிக்குது. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க? பறந்து விரிந்த இந்த உலகத்தில் நம்ம மட்டும் வாழலாமா? நம்ம வாழறது பூமி. இதை மாதிரி எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, எத்தனையோ கோள்கள் இருக்குது, எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனையோ சூரியன் இருக்குது, எத்தனையோ சந்திரன் இருக்குது. அதில் நம்ம வாழறது ஒரு சின்ன ஒரு இடம்தான் பூமி. இதே மாதிரி நிறைய நட்சத்திரங்கள், நிறைய சூரியன் நிறைய இருக்குது. அந்த என்னடா தம்பி சொல்கிற? எத்தனையோ சூரியன் இருக்குதா? ஒன்று தானடா சொல்லுவாங்க சூரியன். நம்ம பார்க்கறது ஒரு சூரியன் தான். நம்மளால பார்க்க முடியாதது எத்தனையோ சூரியன் இருக்குது. என்ன சித்தப்பா புதுசாக சொல்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. நெஹ்ருன்ற ஒரு கிரகம் வந்து 3600 வருஷத்துக்கு ஒரு முறை பூமி கிட்ட வருமா. அந்த மாதிரி ஒரு வாட்டி வரும்போது. காஃபி சாப்பிடு சித்தப்பா, ஆறி போகுது. சாப்பிட்றேம்மா. அத்தை நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை அப்பா நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்கப்பா. கீதா உனக்கு வேணுமாடி காஃபி? எனக்கு வேணாம்மா காஃபி, நான் தான் காஃபி சாப்பிட மாட்டேன்ல, எனக்கு வேணாம் காஃபி. காஃபி சூப்பராக இருக்குதுமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வானத்தை பற்றி சொன்னீங்க தாத்தா, ஏலியன்ஸ் பற்றி இன்னும் சொல்லலை, சொல்லுங்கள் தாத்தா. அதிலிருந்து 9 பேர் இறங்குனாங்க. கூடவே 7 தலை வச்ச ஒரு நாகமும் பூமியில் இறங்குனாங்க. இந்த 9 பேர் யார் தாத்தா? சொல்கிறேம்மா சொல்கிறேன். யாருடா இவங்க? பார்த்தாவே வித்தியாசமாக இருக்குது, நம்மள மாதிரிலாம் தெரியல இவங்க பார்த்தாக்கா. இந்த 9 பேருன்றது யார் சித்தப்பா இவங்க? 9 பேர் என்ன பார்க்கறதுக்கே வெவ்வேறு மாதிரி இருக்கிறாங்க. இது என்னது மோகு தாத்தா? 7 தலை இருக்குது, பாம்பு மாதிரி இருக்குது, கோவிலெல்லாம் இருக்குமே அந்த மாதிரி சிலை மாதிரி இருக்குது. ஆமாம்மா, நம்ம கோவிலெல்லாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த பாம்பு தாம்மா இது. என்னடா சொல்கிற? எங்களுக்கு ஒன்றும் புரியலடா. சொல்கிறேன்க்கா. இந்த கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்தவங்க தான் அந்த 9 பேரும், இந்த 7 தலை பாம்பும்.
இந்த 9 பேரும் இந்த 7 தலை நாகமும் தான் அந்த நெகிர்ன்ற கிரகத்திலேருந்து பூமியில் வந்து இறங்குச்சிங்க. இவங்கள தான் வந்து ஏலியன் சொல்கிறாங்க, அனுநாக்கின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி, இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சொல்கிறேன்னா, இந்த 9 பேர் தான் நம்ம கும்பிடுற நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் தான் இந்த 9 பேரும். அந்த 7 தலை நாகம் வந்து சப்த கன்னிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த 7 தலை நாகம். இவங்க உருவாக்குனது தான் நம்ம மனிதர்கள்லாம். ஆடி மாதம் இந்த நாகம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. அம்மா தாயே, என் பேத்திங்களுக்கு ஒன்றும் இல்லாத நல்லபடியாக என் வீட்டுக்கு கொண்டு வந்து சேருமா. உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேம்மா, கற்பூரம் காமிக்கிறேம்மா. என்ன பாட்டி இது, சித்தப்பா கொண்டு வந்த சிலைக்கு நீங்கள் கற்பூரம் காமிக்கிறேன் தேங்காய் உடைக்கிறேன்றீங்க. நீங்கள் எங்கே இருந்தா என்னடி, யார் கொண்டு வந்தா என்னடி? நம்ம வணங்குற தெய்வம் வந்திருக்குது நம்ம வீட்டு, அதனால நம்ம எல்லாம் பண்ணி தான் ஆகணும். Hydrofacial service available at Lotus Beauty Academy and Parlour at West Tamboran, Chennai. Hydrofacial helps to nourish a skin, revitalizes and glow train technicians. Only for ladies. For booking contact us. நிஷா வீட்டில் யாருமே இல்லை, எங்கே போயிருப்பாங்க? அவங்க வீட்டு காரையும் காணும். இப்போ எங்கே போய் தேடுறது? போய் பார்க்கலாமா? அங்கே தான் போயிருப்பாங்க. அவங்க தாத்தா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ போனாக்கா என்ன ஏதுன்னு விஷயம் தெரியும். என்னடா நிஷாக்கு எப்படிடா இருக்குது? நிஷா கண்ணை திறந்து பார்த்தாளாடா, பேசினாளாடா? ஆமாங்க, நிஷா எப்படிங்க இருக்கிறா? இல்லைம்மா, நிஷாவை பார்க்க முடியலம்மா. அவள் ஐசியூவில் இருக்கிறாம்மா. அலோவ் பண்ணலம்மா எங்களை. இன்னும் அவள் கண்ணை திறந்து பார்க்கலம்மா. அவள் என்னப்பா சொல்கிறீங்க? இன்னும் கண்ணை திறந்து பார்க்கலையா? ஆமாம்மா, நிஷா இன்னும் கண்ணையே திறந்து பார்க்கல. நாங்களாம் பார்க்கவே விடலை எங்களை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. லக்ஷ்மி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரல. நான் இங்கே தான் இருப்பேன், என் பொண்ணு கடை திறக்க விட நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறா. சரி, நம்ம குளிச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அட மோகு, வாடா. தாத்தா, மோகு தாத்தா காத்தாலேயே வந்துட்டாரு. ஆமாம், எப்போ வந்தார்? அவன் காத்தாலேயே வந்துட்டான்டா. இப்போ கடைக்கு போயிட்டு வரேன்னு போனான். ஆமாம் மாமா, நான் காத்தாலேயே வந்துட்டேன் மாமா. வரும்போது பசங்களுக்கு ஒன்றும் வாங்கின்னு வரல. அதான் சரி போய் எதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கின்னு வரலான்னு போனேன். எப்படி இருக்காங்க நிஷா, லக்ஷ்மிலாம்? நிஷா தான் மாமா கண்ணே முழிக்கல. என்னன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. என்னடா சொல்கிற, இன்னும் கண்ணு திறக்கலையா? ஐயோ, டாக்டர் 24 hours டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே கண்ணை திறந்துட்டா நல்லது. அதுக்கு திறக்கலைன்னாக்கா ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் லக்ஷ்மியையும் நிஷாவையும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. வேணாம் மாமா, இப்போ வேணாம். இப்போ போனீங்கனாலும் உள்ளே விட மாட்டாங்க உங்களை. அதனால் நம்ம நாளைக்கு காலையில் நான் போவேன், உங்களை கூட்டின்னு போகிறேன் நான். ஆமாண்டா, ராத்திரியில் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஏற்கனவே அவள் ஐசியூவில் இருக்கிறா. லக்ஷ்மியும் வெளியில் தான் இருக்கிறா. அதனால் நீ போகிறது வேஸ்ட்டு தான். நாளைக்கு காத்தால பையனா கூட போய் பார்த்துட்டு வா. அப்பா, மோகு தாத்தா ஏலியனை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் சொல்கிறாருப்பா. நாங்கள் ஏலியனை தப்பாக நினச்சோம். ஆனால் ஏலியன் வந்து நமக்கெலாம் ஃப்ரெண்டு, நமக்கெலாம் ரிலேஷன் சொல்கிறாருப்பா தாத்தா. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏலியனை பற்றி. குதிச்சிங்களே எல்லாரும், அது தப்பானது பொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நான் தப்பாக நினைக்கக்கூடாதுமா. நிஷா தாத்தா வீட்டுக்கு போனதுனால தான் விஷயமே தெரிஞ்சுது. நிஷாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, ஐசியூவில் இருக்கிறாங்க. இப்போ எப்படி போய் நம்ம நிஷாவை பார்க்குறது? ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலையே. எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்களே, அதை மீறி நம்மளால் எப்படி போக முடியும்? எப்படியாவது போய் பார்த்து தான் ஆகணும். மாமா, இந்த லைட்டை கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க மாமா இந்த லைட்டை. ஆமாண்டா, இது ஒரு வெளிச்சம் வந்து போச்சு. என்ன வெளிச்சம் அது? இதுதான் மாமா ஏலியனோட வெளிச்சம். நிஷா வரும்போதெல்லாம் இந்த லைட்ஸுக்கு கூடவே வரும் மாமா. என்னடா சொல்ற? அப்ப ஏலியன் இங்க வந்திருக்குதா? ஆமா மாமா, இங்க நிஷாவை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப அந்த வெளிச்சம் இல்ல நம்மளை பார்த்த உடனே போயிடுச்சோ? ஆமா மாமா, இருக்கலாம். நம்மளை பார்த்த உடனே போயிட்டு இருக்கோம். அது என்னடா இது? ஏலியன் அப்ப அவளை ஃபாலோ பண்ணினே தான் இருக்குதா? அது ஏலியன் வந்ததை லக்ஷ்மி கிட்ட சொல்ல வேணாம் மாமா. அவ சொன்னா உடனே கத்த ஆரம்பிச்சிருவா. அவகிட்ட சொல்ல வேணாம் மாமா.
சரிடா, நான் சொல்லலடா. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? நான் பாத்ரூம் போயிருந்தேன். இப்போதாம்மா வந்தோம். எப்படிம்மா இருக்கிற? உடம்பு எப்படிம்மா இருக்குது உனக்கு? நிஷா பார்த்தியா? எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். நிஷா தான் இன்னும் பார்க்கவே விடலை, ஐசியூவில் தான் இருக்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா. நிஷா அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஃபோன் பண்ணப்போ கூட நான் நிஷா வெளியில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி விட்டுட்டேன். நான் அவர் திரும்பி ஃபோன் பண்ணாருன்னா நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எனக்கு இன்னும் கண்ணே திறக்கலாவோ, ஐசியூவில் தான் இருக்கிறா. என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாமா உங்களை பார்க்க தான் வந்தார். சரி, நைட்டே வரேன்னு சொன்னார். நான் நைட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தான் இப்போ கூட்டின்னு வந்தேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. நாங்கள் போய் பார்க்குறோம். பார்க்க முடிஞ்சா நிஷாவை பார்க்குறோம். இல்லைன்னாக்கா கிளம்புறேம்மா. ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் இங்கே தான் இருப்பேன். நான் லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் உங்களை. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குடா. இந்த லைட்ஸு பார்த்தோன்னே நீ சொன்னதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுடா. ஆமாம் மாமா, நானும் அன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த லைட்ஸை. ஏலியன் வரத்துக்கு முன்னாடி இந்த லைட்ஸு பயங்கரமாக அடிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஏலியனே வந்தது. ஏலியனை நிஷா லைட்ஸ்ன்னு தான் கூப்பிட்டுருப்பா. ஏய், என்னடா இங்கேயும் லைட்ஸ் அடிக்குது? இந்த வெளிச்சம் தெரியுது இங்கேயும். ஏலியன் இங்கே வந்திருக்குதா? தெரியலையே மாமா. ஆமாம், இந்த லைட்ஸ் இங்கே அடிக்குது. என்ன புரியலையே. லைட்ஸ் நம்மக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுது போல இருக்குடா. என்ன பண்ணுறது இப்போ? அதுக்கிட்ட பேசலாமா? To be continued.